சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக சென்னையிலிருந்து ஒரு நாள் திருவண்ணாமலை யாத்திரை அழைத்து செல்ல இருக்கின்றோம். பார்க்க போகும் கோவில்கள்: அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையனூர், அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை, அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை, ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் மலையை சுற்றி அமைந்துள்ள 8 லிங்கங்கள். பயண நாள் ஜனவரி 8ஆம் தேதி 2025 புதன்கிழமை. முன்பதிவு செய்ய கடைசி நாள் டிசம்பர் 25, 2024. முன்பதிவு செய்வதற்கு அல்லது பயணம் தொடர்பான மற்ற விவரங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூட மார்கழி மாதம் ஆண்டாள் கூறிய பாவை நோன்பு இருந்து வழிபடும் முறை, மார்கழி மாதம் எந்தெந்த சுபகாரியம் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஏதாவது ஒரு வகையில அந்த ஒரு மாதம் கொண்டாடப்படும். அப்படி தமிழ் மாதங்கள்ல 9வது மாதமா அமைஞ்சிருக்க மார்கழி மாதம்னாலே சிறப்பு தான். தெய்வீகம் தவழும் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கே உரிய மாதம். ஒரு மாதம் எடுத்துக்கிட்டா அதில் ஏதாவது ஒரு நாள் தான் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு மாதத்தோட 30 நாட்களுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கிறது இந்த மார்கழி மாதம். இதனாலேயே கீத உபதேசத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தை உயர்வாக சொல்லியிருப்பாரு. இந்த மாதத்தை பீடுடை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீடுடை அப்படின்னா சிறப்பு வாய்ந்ததுன்னு பொருள். இது நாளடைவில் பேச்சு வழக்கில் பீடை மாதம் அப்படின்னு வழக்கத்துக்கு வந்துடுச்சு. உண்மையிலேயே இது பீடை மாதம் கிடையாது. இந்த மாதம் முழுக்க இறைவனை வழிபாடு செய்யணுன்றதுக்காக தான் சுபகாரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களே தவிர இது கெட்ட மாதம்லாம் கிடையாது. காலத்தை கணக்கிடுவதற்கு 12 மாதம் அமைஞ்சிருக்க மாதிரி 2 அயனங்கள் இருக்கு. உத்தராயணம், தட்சிணாயனம். உத்தராயணம் அப்படின்னா தை மாதம்லேருந்து ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய 6 மாதங்கள். தட்சிணாயனம்னா ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதங்கள். மனிதர்களுக்கு எப்படி கால அளவு இருக்கோ அதே மாதிரி வானுலக தேவர்களுக்கு கால அளவு இருக்கு. மனிதர்களுடைய ஒரு வருடம், தேவர்களுடைய ஒரு நாள். அப்படி பார்த்தா உத்தராயணமான தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய 6 மாதம் தேவர்களுடைய பகல். தட்சிணாயனமான ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாசம் வரையும் இருக்கக்கூடிய 6 மாதங்கள் தேவர்களுடைய இரவு. அந்த இரவோட கடைசி பகுதியா இருக்கிறது தான் இந்த மார்கழி மாசம். சொல்லப்போனா இந்த மார்கழி மாசம் தேவர்களுடைய விடியற்காலை. அறிவியல் ரீதியா இந்த மார்கழி மாசம் ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வரும். அந்த ஓசோன் படலம் வழியா வர காத்து நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதை காரணமா வச்சுதான் நம்ம முன்னோர்கள் மார்கழி மாசம் அதிகாலை வேளையில பெண்கள் கோலம் போடணும், ஆண்கள் பஜனைக்கு போகணும்னு சொல்லி வச்சாங்க. ஆன்மீக ரீதியா மார்கழி மாதத்துடைய சிறப்புகள்: இந்த மார்கழி மாசம்தான் மகாபாரத போர் நடந்துச்சு. மேலும் பார்க்கடலை கடையும் போது அதுலேருந்து வெளிவந்த விஷத்தை சிவபெருமான் குடிச்சு இந்த உலக உயிர்களை காப்பாத்தினது இந்த மாதம்தான். அடுத்து கோகுலத்துல பெரும் மழை பெஞ்சப்ப கிருஷ்ண பரமாத்மா தன்னோட சுண்டு விரலால மலையை தூக்கி நிறுத்தி உலக மக்களை காப்பாத்தினதும் இந்த மார்கழி மாசம்தான். மேலும் சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் 30 நாட்களும் பாவை நோன்பு இருந்து கிருஷ்ணரையே திருமணம் செஞ்சதும் இந்த மாதம்தான். ஹனுமன் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், கூடாரவள்ளி அப்படின்னு பல சிறப்புகளை வாய்ந்தது இந்த மார்கழி மாதம். பாவை விரதம்னா என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்த ஆண்டாள் மனிதர்கள் யாரையும் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன், பெருமாளை மட்டும்தான் திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்லி அவரை நோக்கி 30 நாட்கள் இந்த மார்கழி மாதம் விரதம் இருந்து அவரையே அடைஞ்சது தான் இந்த பாவை விரதம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை பார்க்க வெக்கப்பட்டுட்டு அங்க இருக்க பாஞ்சசன்ய சங்க பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு தொடங்குற பாடல் முதல்
வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு முடிகிற திருப்பாவைய பாடி முடிச்சாங்க. திருப்பாவை, திரு அப்படின்னா மரியாதை, பாவை அப்படின்னா பெண். மரியாதைக்குரிய பெண் தெய்வமான ஆண்டாள் பாடியதால இது திருப்பாவை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. திருப்பாவையுடைய முதல் பாடல் திருப்பாவையுடைய நோக்கத்தை எடுத்து சொல்லும். 2-5 பாடல்கள் பார்க்கடல்ல பள்ளி கொண்டுள்ள பரந்தாமனுடைய சிறப்பை எடுத்து சொல்லும். 6-15 பாடல்கள் ஆழ்வார்களுக்கு ஒப்பான அடியார்களை தோழிகளா கற்பனை செஞ்சு அவர்களை எழுப்பிட்டு கோவிலுக்கு போறதை எடுத்து சொல்லும். கடைசி 15 பாடல்கள் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பெருமாளை கெஞ்சும் ஆண்டாளுடைய மனநிலையை நமக்கு எடுத்து சொல்லும். இப்படி நம்பிக்கையோட இந்த மார்கழி மாதம் இந்த 30 பாசுரங்களையும் பாடி முடிச்சா திருமாலுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. விரத முறை நான் எல்லா பதிவுலையும் சொல்கிற மாதிரி தான். விரதம் அப்படின்றது அவங்களோட உடல்நிலையை பொறுத்தது. சில பேர் ஒரு வேளை சாப்பிட்டுட்டு, அதாவது பகல் மட்டும் சாப்பிட்டு மற்ற வேலையெல்லாம் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. சிலர் காலை இரவு சாப்பிட்டு மதியம் மட்டும் சாப்பிடாம இந்த 30 நாட்களும் விரதம் இருப்பாங்க. சிலர் அசைவம் ஏதும் சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். யார் இந்த பாவை விரதம் இருக்கலாம்? நல்ல திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற ஆண்கள், பெண்கள் இந்த பாவை விரதம் இருக்கலாம். தன்னுடைய கணவரோட நலத்திற்காக சுமங்கலி பெண்களும் இந்த பாவை விரதம் இருக்கலாம். விரதம் தொடங்குறதுக்கு முன்னாடி சில பேர் கோவில்ல போய் மஞ்சள் கயிறு ஒன்று வச்சு வாங்கி கையில கட்டிட்டு வந்து விரதம் தொடங்குவாங்க. நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். இல்லை வீட்லேயே ஒரு மஞ்சள் கயிற பெருமாளுடைய திருவுருவ படத்துக்கிட்ட வச்சு எடுத்து அதை கையில் கட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விரதத்தை நீங்கள் துவங்கலாம். மார்கழி மாதம் வழிபடும் முறை. இந்த மாதம் முழுக்க கன்னி பெண்கள் நல்ல மன வாழ்க்கை வேண்டி 30 நாட்களும் பாவை விரதம் இருப்பாங்க. அந்த காலத்தில் பெண்கள் மார்கழி மாதம் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து ஆற்றங்கரைக்கு போய் குளிச்சுட்டு அந்த மண்ணில் ஒரு பாவையை செஞ்சு வைணவர்கள் கௌரி தேவினும் சைவர்கள் பார்வதி தேவினும் வழிபாடு செஞ்சு பூக்களெல்லாம் போட்டு திருப்பாவை பாசுரங்கள் திருவெம்பாவை பதிகங்கள் பாடி வழிபடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஆற்றங்கரைக்கு போய் வழிபாடெல்லாம் செய்ய முடியாது. அதனால இந்த விரதத்தை வீட்டில் தினமும் செய்யலாம். தினமும் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செஞ்சு ஆண்டாள் திருவுருவ படம் இருந்தால் படத்தை துடைச்சு பொட்டு வச்சு பூக்கள் எல்லாம் சாற்றி வழிபடுங்க. ஆண்டாள் படம் இல்லைன்னா வீட்டில் இருக்க பெருமாளுக்கு இந்த வழிபாடு செய்யலாம், தவறு கிடையாது. பெருமாளுக்கு உகந்த துளசி மற்ற வாசனை மலர்கள் சாற்றி ஏதாவது உங்களால் முடிஞ்ச எளிய நெய்வேத்தியம் வச்சு 2 நெய் விளக்குல மஞ்சள் கலர் திரி போட்டு தினமும் ஏற்றணும். விளக்கு ஏற்றிட்டு சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரங்களையும் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பதிகங்களையும் தினமும் படிக்கணும். திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பதிகங்களை ஏற்கனவே நம்ம தனிப்பதிவாக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் படிக்கலாம். இப்படி 30 நாட்களும் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த வழிபாடு செய்யணும். வீட்டில் வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். கோவிலில் மார்கழி மாதம் தனுர் மாத பூஜைகள்னு சிறப்பாக நடக்கும். அந்த பூஜைக்கு உங்களால் முடிஞ்சால் கலந்துக்கோங்க. அன்னதானத்துக்கும் அபிஷேகத்துக்கும் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கொடுக்கலாம். இந்த மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் எப்படி விரதம் இருந்து ஆண்டாள் நாச்சியார் திருமாலை கரம் பிடிச்சாங்களோ அதே போல் நாமும் இந்த விரதம் இருந்தால் நிச்சயம் இறைவனோட திருவடியை அடையலாம். நல்ல திருமண வாழ்க்கை அமையும். சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மார்கழி மாதம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? மார்கழி மாதம் ஜாதகம் பார்க்கலாம், ஆனால் திருமணம், நிச்சயதார்த்தம் போன்ற சுப காரியங்கள் செய்யக்கூடாது. புது வீடு மாறுறது, கிரகப்பிரவேசம், பால் காய்ச்சுறது, பத்திரப்பதிவு, அசையா சொத்துக்களை பதிவு செய்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது. பல பேருக்கு உள்ள கேள்வி, மார்கழி மாதம் வளகாப்பு செய்யலாமா? நம்ம பொதுவாக வளகாப்பு 7வது மாதம் இல்லை 9வது மாதம் செய்வோம். அப்படி 7வது மாதமோ இல்லை 9வது மாதமோ இந்த மார்கழி மாதமாக அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் தாராளமாக வளகாப்பு செய்யலாம். புதுசாக வாகனங்கள் பதிவு செய்யலாம். எனவே நாமும் முறையே நம்மளோட நியாயமான பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் இந்த மார்கழி மாதம் இறைவனோட காலடியில் சமர்ப்பித்து திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடி இறைவனோட திருவருளை பெறலாம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.